ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேவதின் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸ் டேஸ்டி ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டோட ஒரு ஆத்தென்டிக்கான டிஷ். இது தால் பாட்டி சுர்மா. தால் வந்து இன்றைக்கி ஒரு 4-5 பருப்பை வச்சு செஞ்சுருக்கேன். பாட்டி வந்து இந்த உருண்டை மாதிரி இருக்கு இல்லைங்களா, கோதுமை மாவில் செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுர்மா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, தால் பாட்டி சுர்மா. இதை வந்து நாம் பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் பாட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, இல்லைன்னா தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையுமே நாம் வச்சுருக்க மாவில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சோடா மாவு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சோடா மாவு சேர்க்கறதால பாட்டி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால தான் நாம் இதை சேர்க்குறோம். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நாம் இப்படி பிடிப்பட்டு வரணும், உடச்சி விட்டால் உடஞ்சிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த தேவையான தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிணைஞ்சு 30 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறி வந்ததுமே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பாட்டி ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம கொலக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணி மேலே சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு எக்ஸ் மார்க் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது எல்லா பக்கத்துலேயும் நல்லா வெந்து வரும், எந்த பக்கமும் மாவு இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு ஆப்பச்சட்டியில் வேக வச்சிடலாம். ஆப்பச்சட்டி சூடானதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் விட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோன்னா பாட்டி ரெடி ஆகிடும். இதே போல் எல்லா பாட்டியும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்து இப்போ நாம் 1 கப் உருகின நெய்யில் முக்கி எடுத்துடலாம். இப்படி செய்யும் போது இதோட டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ பாட்டி ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ தால் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 விதமான தால் எடுத்திருக்கேன், பருப்புங்க எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த பருப்பு தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் விட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடய சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இதோடய சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததுமே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பை நல்லா மசிச்சு நாம் வச்சுருக்க இந்த மசாலாவை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணியை சேர்த்து நாம் ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் விட்டுட்டு இறக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து இறக்கணுன்னா நம்ம தால் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ தால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நாம் சுர்மா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இங்கே ஒரு 5-6 பாட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாட்டியை நல்லா உடச்சி அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். கொரன்னு கொஞ்சம் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதோடைய ஒரு 10 பாதாம், 10 கேஷ்யூ, இதெல்லாத்தையும் 10 திராட்சை, இதெல்லாத்தையும் பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நாம் பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டி பவுடரை ஒரு வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லாவே ஃப்ரை பண்ணி வந்ததும் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க முந்திரி, திராட்சையெல்லாம் இதோட சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் நாம் இதில் சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சுகரையே சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்ம ஹெல்த்தியான சுர்மா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தால் பாட்டி சுர்மா ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டியான ரெசிபி. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி.
இது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை நாம் உடைச்சி போட்டு ஒரு மசாலா பூரி அந்த ஸ்டைலில் சாப்பிட்லாம். நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.